ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தன்னோட பல்சர் பைக்கை வந்து நிறுத்திட்டு போயிருக்காரு. அப்போ 2 திருட்டு பசங்க வரானுங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வண்டியோட சைடு லாக்கை ஃபஸ்ட்டு உடைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரண்ட் டிஸ்க் லாக்கு ப்ளஸ் பேக் வீல் லாக் 2மே போட்டிருக்காரு. அது 2த்தையுமே அறுத்துட்டு போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை திருடிட்டு போயிடுறானுங்க. ஸோ இப்போ இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே சிசிடிவி இருக்குது. பட் அந்த சிசிடிவி வந்து திருடு முடிஞ்ச பின்னாடி காலையில் ஒரு பைக்கை காணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் இதை பார்த்து அவர் பைக் தொலைஞ்சு போச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. பட் ஏஐ பேஸ்டு சிசிடிவி இருந்துச்சுன்னா இந்த திருடு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஆதரைஸ்டாக இவங்க என்ட்ரு ஆகிருக்காங்க அப்படின்றபோது அதை உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சைரன் ஒளி எடுப்போம். சைமல்டேனியஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சடனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திருடு நடக்கும்போதே திருட்டை தடுக்கவும் முடியும். ஸோ ஏஐ பேஸ்டு சிசிடிவி கேமராஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. சாதா கேமராஸ் போடுறதுன்றது திருடு நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் உங்களுக்கு டேட்டா எடுக்க முடியும். பட் ஏஐ பேஸ்டு கேமராஸ் போடும்போது இந்த திருடுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அலர்ட்ஸ் வந்துடும். அண்டு வந்து உங்களோட உடைமைகளையும் பாதுகாக்க முடியும். இந்த 2 லட்ச ரூபா பைக் வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பார். பட் இந்த திருட்டு பசங்க அழகாக திருடிட்டு போயிட்டானுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் சிசிடிவி இருந்தும் அந்த திருட்டை தடுக்க முடியல. ஏஐ பேஸ்டு சிசிடிவி கேமராஸ் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது கண்டிப்பாக உங்களால் தடுக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி அலாரம் அடிக்கின்றதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இங்கிருந்து வெளியேறவும் இது பாதுகாக்கப்பட்ட பகுதி. இங்கிருந்து வெளியேறவும் இது பாதுகாக்கப்பட்ட பகுதி. நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒன்று அலாரம் அடிக்கும், இல்லை கஸ்டமைஸ் வாய்ஸ் அலர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து ஹியூமன் டிடெக்ஷன் மூலிமா அன்ஆதரைஸ்டாக இந்த டைமிங்குள்ளே யாரோ வந்திருக்காங்கன்றது உங்கள் மொபைலில் அலாரம் செட் பண்ணிவிட்டா அந்த டைமிங்குள்ளே யாராவது வந்தாலும் நம்ம பார்த்துக்க முடியும். ப்ளஸ் வந்து உடனே வந்து நம்ம சிசிடிவி ஓப்பன் பண்ணிட்டு யாராவது இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நாம்ளே அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆகலாம். அல்லது வந்து அதில் 2-வே டாக் கொடுத்துருப்போம். இந்த 2-வே டாக் பட்டன் அழுத்தி யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை எச்சரிக்கலாம். அல்லது வந்து இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஸோ ஏஐ பேஸ்டு சிசிடிவி கேமராஸ் போடுங்க. ஓல்டு மாடல் சிசிடிவி கேமராஸ் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்த பின்னாடி காலையில் தான் உங்கள் பொருளை திருடு போயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். நன்றி.